யாருமே எதிர்பார்க்காத விதமா இப்போ பிரபுகிட்ட ஆதிரை எல்லா உண்மையும் சொல்ல போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் பிரபு எடுக்க போகிற முடிவு தான் அடுத்த கட்ட கதைகளமாக இருக்கும். இதை தொடர்ந்து இன்னைக்கு மருமகள் சீரியலில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஆதிரை பிரபுகிட்ட பொய் சொல்லியிருப்பாங்க. 2 லட்சத்தை ரோஹிணி படிப்பு செலவுக்காக தான் பண்ணேன் அப்படிங்கிற உண்மையை மறைச்சிட்டு எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருந்திருப்பாங்க. இதனால் பிரபுவுமே கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு வந்திருப்பாரு. இருந்தாலும் கூட ஆதிரை எப்படியாவது நம்ம கண்டிப்பாக பிரபு நம்மளோட சேர்ந்து வாழணும், அதுக்காக நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துகிட்டு இருப்பாங்க. இதனால சொல்லி பிரபு கிட்ட பேசணும், அவருக்கு சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா வேலையுமே செஞ்சுருப்பாங்க. இருந்தாலும் கூட பிரபு ஆதிரை மேலே கோவமாக தான் இருந்திருப்பாங்க. கடைசி கட்டமாக ஆதிரை ஒரு பிளானும் பண்ணியிருப்பாங்க. அதாவது அந்த 2 லட்சம் பணத்துக்காக தானே என்கிட்ட பேச மாட்டீங்க, இப்போ அந்த 2 லட்சத்துக்காகவே நீங்கள் என்கிட்ட பேசுவீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணியிருப்பாங்க. அதை தொடர்ந்து தான் பிரபு வேலை செய்கிற ஆஃபீஸில் அந்த எம்டி கிட்ட சொல்லிவிடுவாங்க, இந்த 2 லட்சத்தை நான் எங்கள் கனவு வீட்டுக்காக தான் கொடுத்தேன் அப்படின்னு நீங்கள் பிரபுக்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அதே போல அந்த எம்டி என்ன சொல்லிடுவார் அப்படின்னா, அதாவது பிரபு ஆஃபீஸுக்கு வந்தோடனே சொல்லிடுவார், ஆதிரி ஆஃபீஸுக்கு வந்திருந்தாங்க, அவங்க இந்த 2 லட்சத்தை உங்கள் கனவு வீட்டுக்காக தான் கட்டணும் அப்படின்னு சொல்லி முதலீட்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதை கேட்ட பிரபு ரொம்பவே ஷாக் ஆகிடுவார். அப்போ ஆதிரி நமக்காக தான் எல்லாமே பண்ணுறாளா, நம்ம தான் அவளை தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம், அவளை ரொம்பவே காயப்படுத்திட்டோம், கஷ்டப்படுத்திட்டோம், இதுக்கு தண்டனை நம்ம தான் அனுபவிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை தொடர்ந்து தான் அடுத்த கட்ட கதைகளமாக அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவிலுக்கு போய் நேர்த்திக்கடன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாக்கில் அழகு குத்திக்கிட்டாரு. அப்போ தான் சாமி கிட்ட சொல்கிறாரு, நான் ஆதிரியை வார்த்தையால் கஷ்டப்படுத்திட்டேன், அதுக்காக இதை விட அதிகமாக பண்ணால் கூட எதுவுமே சரி வராதே, கண்டிப்பாக நான் பண்ணி தான் ஆமாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பார்த்த ஆதிரிக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுது. அதாவது இவ்வளோ தூரம் நம்ம மேலே பாசமாக வச்சுருக்காரு, நம்ம தான் அவர்கிட்ட பொய் சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு மன உளைச்சல்லே இருந்துக்கிட்டு இருக்காங்க. இதை தொடர்ந்து பிரபு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தனியாக ஆதிரியை கூட்டிகிட்டு போயிட்டு நிறைய இடத்த சுற்றி காமிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வீடுலாம் நிறையா காமிச்சிருக்காரு. நம்ம கனவு வீடு இப்படி தான் இருக்கணும், நீ நானும் லைஃப் லாங் சந்தோஷமாக வாழணும், அதுதான் என்னோட ஆசை அப்படின்னு சொல்லி நிறையவே பேசியிருக்காரு ஆதிரிக்கிட்ட. இதெல்லாம் கேட்ட ஆதிரி ரொம்பவே மனசு கஷ்டப்படுத்திட்டாங்க. அதாவது இவ்வளோ ஒரு பாசமாக இருக்க பிரபுக்கிட்ட நம்ம இவ்வளோ தூரம் பொய் சொல்லிக்கிட்டு இருக்கோமே, இது தெரிஞ்சால் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை தொடர்ந்து பிரபுவை வீட்டுக்கும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. திரும்பவும் வீட்டுக்கு போனோன்னா அங்கேயும் எப்போதும் போல அமைதியாகவே நல்லா சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் கூட ஆதிரிக்கு மனசு ஃபுல்லாக பிரபுக்கிட்ட பொய் சொல்லிட்டோம் அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்வோட இருந்துகிட்டு இருக்காங்க. இதனால் சொல்லி அடுத்த கட்ட கதைகளமாக கண்டிப்பாக பிரபுக்கிட்ட போய் சொல்லிடுவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா பிரபுக்கிட்ட சொன்னால் மட்டும்தான் பிரபு முழுசாக ஆதிரி நம்புவார் அப்படிங்கிறப்ப தான் அடுத்த கட்ட கதைகளும் இருக்குது. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எந்த மாதிரியான டிப்ஸ்டெல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி. இதை பற்றின கருத்துக்களை உங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த போல் சீரியல் ரிவ்யூஸுக்கு நம்ம பெரிய சேனலை மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க.